வணக்கம். ஜனவரி 23 ஒரு மோசமான நாள். அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு. இதுவரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்த இந்த ஸ்டாக்ஸு மார்க்கெட் ரெக்கார்ட் ஹை போகும்போது கூட பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. பட் ஆனா, இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்காவோட சைட்ல இருந்து வந்தது. வெள்ளிக்கிழமை ஃபால் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அதானி கிரீன் 13, 15% ஃபால். அதானி என்டர்பிரைசஸ் 10% ஃபால். அதர் கம்பெனிஸ் அதானி குரூப்ல 5லிருந்து 15% வரைக்கும் இறங்கியிருந்தது. அதானி குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு ஷார்ட் பீரியடில் பெரிய அளவுக்கு உருவான ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்தியாவில். இப்போது இந்த ஸ்டாக்ல ஏன் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருந்தது? இப்போது ஃபால் ஆனதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா? இந்த பிரச்சனையோட அடுத்த கட்டம் என்ன? அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இல்லை ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது 2010க்கு முன்னாடி ரூ. 40 இருந்த ஸ்டாக்கு 2008 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் நியர்லி 50 to 60 கிட்ட வந்தது. கோவிட் பேண்டமிக்லேயே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 140 150 தான் இருந்தது. 2020 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த ஃபால்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ரூ. 4000 கிட்ட போச்சு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ₹4000 2022 டிசம்பர் நவம்பரில் இருந்து இந்த ஸ்டாக்கு ஒரே கண்டினியூஸ் ஃபால்னு சொல்லலாம். அதாவது டிசம்பர் 2022, ஜனவரி 23, பிப்ரவரி 23 இந்த 3 மாதத்தில் மட்டும் மோர் தென் 70% இந்த ஸ்டாக் ஃபால் ஆகி ரூ. 4000 இருந்த ஸ்டாக் ப்ரைஸு ரூ. 1000 கிட்ட வந்தது. அப்போது என்ன காரணம் அப்படின்றத பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதை பற்றியும் இப்போ பார்க்கலாம். ஸோ மொத்தம் இதில் பெரிய அளவுக்கு கிராஷ் ஆனது அப்படின்னா 3 இடத்துல சொல்லலாம். 2023 ஜனவரி, பிப்ரவரி. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2024 ரூ. 3500 கிட்ட இருந்த இந்த ஸ்டாக்கு ரூ. 1800 கிட்ட ஃபால் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40% கரெக்ஷன் 2024. ஸோ அப்போ இந்த 2023, 2024, 2025 மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் இல்லாமல் இருந்தது. இப்போ 26 ஆரம்பித்தது ஒரு மோசமான வருஷமாக அதானி குரூப்புக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு பேனிக் இன்வெஸ்டர் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் என்ன நடந்திருக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதானி பவர், அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன், அதானி டோட்டல் கேஸ் எல்லாமே 5லிருந்து 15% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. அந்த ஒரே நாள், அதாவது ஜனவரி 23 மட்டுமே கிட்டத்தட்ட ₹1,00,000 மார்க்கெட் கேப்பை ஓவரால் இந்த குரூப் கம்பெனிஸ் லூஸ் பண்ணியிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதானி கிரீன் கம்பெனி இஷ்யூ தான் இந்த ஓவரால் குரூப்பை வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், நியூயார்க் கோர்ட் ஜனவரி 21 கோர்ட்டில் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு கமிஷன், அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர், யூஎஸ் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 14 மாதமாக இந்த கேஸ் வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. இப்போது இந்த சம்மனை வந்து நேரடியாக டிஜிட்டலோ இல்லை ஆன்லைன் மூலயமா அதானி குரூப்பில், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு நேரடியாக அனுப்புறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எஸ்இசி வந்து யூஎஸ் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை பண்ண போகிறாங்களா அப்படின்றது அடுத்த கட்டம் இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், எஸ்இசி சொல்கிற விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா 14 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன கேஸ் அப்படின்னா, $250 மில்லியன் கிட்டத்தட்ட $2000 கோடி அளவுக்கு அதானி குரூப்பு இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு லஞ்சம் கொடுத்து சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜிக்கான ப்ராஜெக்டை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கொடுத்த லஞ்சம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, இவங்க அந்த ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு. இதில் அமெரிக்காவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது ஒன்று வருது. என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் பைப்லைனை வச்சு தான் அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஸோ அமெரிக்காவில் ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னா, அந்த கம்பெனி மேலே குற்றச்சாட்டு வரும்போது அதை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்றது அவங்க சைடில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் மார்க்கெட் எப்படி இந்த அளவுக்கு மோசமாக ரியாக்ட் பண்ணுது இந்த விஷயத்தில் அப்படின்னா, இது வந்து ஒரு லீகல் எஸ்கலேஷன்.
ஸோ அப்போ என்னன்னா, இது ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா, லீகல் அப்படின்னு வந்துட்டாவே, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. ஸோ எஸ்இசியோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திடீர்னு வந்து கோர்ட்ல வந்து இப்போ அவங்க ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. 2வது விஷயம், அதானி குரூப் கம்பெனீஸ்ல இன்னும் ஸ்டில் லிவரேஜஸோட தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டெட் இருக்கு கம்பெனிக்கு. அதுவும் இல்லாம குளோபல்ல இருந்து இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3வது 2023 ஜனவரி மோசமான வருஷம். ஏன்னா, அதுதான் வந்து அதானி குரூப்போட சாம்ராஜ்யம் சரிய ஆரம்பிச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 2023ல ஹிண்டன்பர்க்கோட ஷார்ட் செல்லர் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. 2024ல யுஎஸ் கோர்ட் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 14 மாசம் கழிச்சு தான் இப்ப எஸ்இசி வந்து இந்த கேஸ வந்து டைரக்ட்டா சம்மன் குடுக்குறதுக்கு கோர்ட்ல வந்து அப்ரூவலுக்காக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்ப என்னன்னா, ஷார்ட் டெர்ம் லிக்விடிட்டி இதில இப்போ நியர் டெர்முக்கு ஒரு அன்சர்டனிட்டி இதெல்லாமே ஒரு பேனிக் செல்லிங்கா கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இது என்ன மாரி ப்ராபபிலிட்டி இருக்கு? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அப்டின்னா, ஷார்ட் டெர்ம்ல இந்த வாலட்டிலிட்டிக்கான கன்டின்யூ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதானி ஸ்டாக்ஸ்ல அடுத்தடுத்து வரப்போற நியூஸ பொறுத்து. ஸோ அப்ப என்னன்னா, இந்த லீகல் கேஸ் இன்வெஸ்டர்ஸ் சைட்ல ரொம்ப ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து என்ன பாசிட்டிவ் டெவலப்மென்ட் இருக்கா? இல்ல இந்த பிரச்சனை இன்னும் ப்ரோலாங் ஆகுதா? அப்படின்றத பொறுத்து. மீடியம் டெர்ம் பொறுத்தவரைக்கும் கோர்ட்டோட ரூலிங் அதாவது இதுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்கு? இத எப்படி அவங்க நிரூபிக்க போறாங்க? ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுது? ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அடுத்தடுத்த மூவ் வந்து நம்ம பார்க்க முடியும். லாங் டெர்ம் அப்படின்னா, இன்கேஸ் இந்த இந்த கேஸ் வந்து அதானி குரூப்புக்கு ஃபேவரா முடியுது அப்படின்னா, மறுபடியும் ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் மேபி பழைய லெவல ரீச் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த குற்றச்சாட்டு வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா, இதுல பெனால்டீஸ் இம்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 1. 2வது லாங் டெர்ம் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேபிட்டல் ஃபண்ட் ரைசிங் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரைஸ் பண்றதுல ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல ப்ராஜெக்ட்ஸும் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ப்ராஜெக்ட்ஸ டேக் ஓவர் பண்றதுலயும் ஒரு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப லாங் டெர்ம், மீடியம் டெர்ம், ஷார்ட் டெர்ம். இப்ப இந்த பழைய கேஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது, அதானி குரூப்ல வந்து 2016 டூ 19 இந்த லேண்ட் அக்வயர் பண்ணது, அ லோக்கல் புரோட்டஸ்ட்டு. 2014 டூ 21ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட அந்த மைனிங் ஒரு இஷ்யூஸ் இருந்தது. புரோட்டஸ்ட் நடந்தது. 2020 செபியோட ப்ரோப் அதாவது அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. 2020 மார்க்கெட் ரெகுலேட்டர். அதுக்கப்புறம் தான் இந்த 2024 அத 2023ல ஸ்டார்ட் ஆனது இந்த ஹிண்டன்பர்க் ஷார்ட் செல்லரோட அலிகேஷன். 2024 அகைன் செபியோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2025ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. ஜனவரி 2024ல ஆ இப்போ இவங்க செபி வந்து எடுத்திருந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு ப்ரூஃபும் குற்றச்சாட்ட நிரூபிக்கிற அளவுக்கு இல்ல. செபி தொடர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கன்டின்யூ பண்ணும். சிபிஐ ஆர் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படாது அப்படின்றத செபி அப்போ குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செபி இந்த மாரி இந்த இஷ்யூஸ்ல வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்இசி வந்து நவம்பர் 2024ல ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, $265 மில்லியன் அளவுக்கு குற்றச்சாட்டு கம்பெனி குரூப் கம்பெனிஸ்ல அகைன்ஸ்டா வச்சிருக்கிறாங்க. இதில அதானி குரூப் வந்து ஆல்ரெடி மறுப்பு வெளியிட்டிருந்தாங்க. இத ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு. இதுக்கு எந்த ஒரு அ எவிடன்ஸும் இல்ல. ஸோ எந்த ஒரு அதிகாரம் இல்லாம இந்த மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்தது இதில இன்னொன்னு இந்த சம்மன் வந்து வேற ஒரு நாட்ல இருந்து இன்னொரு நாட்ல இருக்கிற ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து சம்மன் குடுக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இந்த நாடு அவங்களுக்கு ப்ரொபோசல் குடுத்துருக்கணும். இந்த மாரி நெறைய ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்கு. இப்ப இந்த 14 மாசத்துல இது நடக்காதனால, இவங்க எஸ்இசி வந்து டைரக்ட்டா கோர்ட்டுக்கு போய் டைரக்ட்டாவே கம்பெனிக்கு நாங்க இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்றத பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இஷ்யூ பண்ணும்போது மறுபடியும் ஒரு அதிர்வு அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த மூவ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்துல ஏன்னா நியூஸ் பேஸ்டு இஷ்யூ அப்படின்றதுனால
அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸை பொறுத்து இந்த ட்ரெண்ட் இல்லை இந்த ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நியர் டேர்மில் பெட்டர் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சேஃப் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டாப் லாஸு இல்லை சப்போர்ட் ஜோனை ரிட்டர்ன் பண்ணுங்கள். இல்லை இந்த நியூஸோட அடுத்தடுத்த மூவ் என்னன்றதை செக் பண்ணுங்கள். ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸு என்ன அப்டேட் பண்ண போகிறாங்கன்றதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.